10ஆம் வகுப்பு மாணவர்கள் அடுத்து வருகின்ற அந்த 2 நிமிடங்களை கவனத்தோட கேளுங்க. தமிழ் வழி மாணவர்களுக்கு இந்த நான் சொல்லக்கூடிய குறிப்புகள் நாளைக்கு தேர்வுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் கொஷின் பேப்பர் நம்ம வந்து தமிழ் வழி, அதாவது யூடியூப்லாம் போட்ட கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தனியாக தான் போட்டிருந்தோம், இங்கிலீஷ் மீடியம் தனியாக போட்டிருந்தோம். பட் நாளைக்கு உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் 2 மீடியமும் சேர்ந்து தான் கொஷின் பேப்பர் வரும். தமிழ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். அது எப்படி இருக்குன்ற ஒரு மாடலுக்காக தான் இந்த மாதிரி தேர்வு போட்டிருக்கிறோம் இங்கே முதல்ல. சரியா? இந்த மாதிரி தேர்வுன்றது விருப்பப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், எழுதி டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள், இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பார்த்தா போதும். அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணுன்னு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இங்கே இந்த கொஷின் பேப்பர் நம்பர் ஆஃப் பிரிண்டட் பேஜஸ்ன்னு போட்டுருங்க பாருங்கள். இதில் 11 போட்டிருக்கேன். இந்த கொஷின் பேப்பர் நான் தயார் பண்ணிய கொஷின் பேப்பரில் 11 பேஜ் இருக்குது. சரியா? அவங்க கொடுக்குறது 11 இருக்கலாம், 12 இருக்கலாம். சரியா? அது என்ன பேஜ், எத்தனை பேஜ் இருந்தாலும் அது பார்த்துக்கலாம். நீங்கள் முதல்ல கொஷின் பேப்பர் கையில் வாங்கின உடனே அந்த பேஜ் நம்பர் சரியாக வரிசையாக வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் வரிசையாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது பேஜ் நம்பர், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பேஜ் நம்பரே இல்லாமல் கொஷின் இருக்கும். அது வாங்கிட்டு உடனே பார்த்துட்டிங்கன்னா அப்போவே உங்களுக்கு வேறு கொஷின் பேப்பர் மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த முதல் 15 நிமிஷத்துலேயே அதை செக் பண்ணி முடிச்சிருங்க அதெல்லாம். சரியா? கேள்வி படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க இல்லையா, 10 நிமிஷம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆல் சூப்பர்வைசர் வரா இல்லையா, அரை கண்காணிப்பாளர், அவர்கிட்ட சொல்லி, சார் இந்த கொஷினில் பேஜ் நம்பர் மிஸ் ஆகிருக்கு, இல்லை பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து சரியாக பிரிண்ட் ஆகலை, அந்த வினாக்கள்லாம் வந்து சரியாக தெரியல, அச்சடிச்சது வந்து சரியாக குறை இருக்குது அப்படின்னாலும் அதை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிவிச்சிங்கன்னா அதான் முதல் அறிவுரையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அனைத்து வினாக்களும் சரியாக அச்சு பதிவாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ளவும். அச்சுப்பதிவில் குறையிருப்பின் அரை கண்காணிப்பாளரிடம் உடனடியாக தெரிவிக்கும். ஏன்னா உடனே சொல்லணும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு சார் என் கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் முதல்ல அதை சொல்லிடுங்க. அடுத்தது, நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு ப்ளூ அல்லது பிளாக், நீலம் அல்லது கருப்பு மையினை எழுதுறதுக்கும் அடிக்கோடு எழுதுறதுக்கும் பயன்படுத்தலாம். வேறு எந்த கலர் பேனாவும் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு ஸ்கெட்சோ எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. படங்கள் வரைகிறதுக்கு வந்து பென்சில் பயன்படுத்தணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் இந்த வினாத்தால 4 பகுதி இருக்குது. இது தெரிஞ்சதான் நமக்கு இல்லையா, பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. பகுதி 1ல் 14 வினாக்கள் கொடுப்பாங்கன்னா 14 எழுதணும். நம்ம அந்த வினாக்கள் எழுதும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1 மதிப்பெண் வினாக்கள் இல்லையாது. அதில் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுதும். இது நான் ஏற்கனவே தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். மாற்று விடை 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, 4 மாற்று விடைகளில் எது சரியானது, அஇ அந்த 4ல் ஏதாவது ஒன்று போடணும். பக்கத்தில் ஒரு கேள்விக்கு நம்பரை போட்டுட்டு அஇயில் ஏதாச்சும் ஒரு குறியீடு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விடையே சேர்த்து எழுதணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் குறியீடு மட்டும் எழுதினாலும் மார்க் கிடைக்காது, விடையை மட்டும் எழுதினாலும் மார்க் கிடைக்காது, 2 சேர்த்து எழுதினாலும் மார்க் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். அடுத்து பகுதி 2ல் மொத்தம் 10 வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருப்பாங்க. 10 வினாக்களுக்கு விடையளிக்கும் போது அதில் வினாயின் 28 கட்டாய வினா. அந்த கட்டாய வினா தவிர்த்து மீதி 9 வினாக்கள் நீங்கள் உள்ளேருந்து எடுத்து மொத்தமாக 10 எழுதணும். கட்டாய வினாவும் சேர்த்து 10 இருக்கணும். நீங்கள் உள்ளே இருக்கிறதுலே 10 எழுதக்கூடாது. கட்டாய வினா இல்லாமல் 9 வினாக்கள் தான் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி பகுதி 3லையும் கட்டாய வினா வந்து 42. அது 42 தவிர்த்து மீதி 9 வினாக்கள் தான் உள்ளேருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பார்த்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளேருந்தே 10 கேள்வி எழுதுவாங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு ஒரு கேள்வி 9 கேள்வி தான் எடுத்து ஆன்சர் பண்ணுவாங்க. ஒரு கேள்விக்கும் உங்களுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க மாட்டாங்க. இது மறந்துடாதீங்க. சரியா? அடுத்து கிராஃப், ஜாமெண்ட்ரி இதெல்லாம் வந்து தெளிவாக நீங்கள் போட்டு இது பண்ணிக்கோங்க. எத்தனை பேஜ் எழுதுறீங்கிறத எழுதி நல்லா பண்ணிக்கோங்க. இந்த வினாத்தாள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தேர்வுக்கான வினாத்தாள் நான் கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்குன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போனீங்கன்னா செப்டம்பர் 2021, மே 2022, மார்ச் 2023, 2024, 2025 இதில் பொதுத் தேர்வில் கேட்ட ஒரிஜினல் கொஷின் பேப்பர், மேத்ஸ் கொஷின் பேப்பர் அப்படியே கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஏழ்லையும் அந்த ஏழில் கேட்ட கணக்கு பப்ளிக்கில் எது கேட்டாங்களோ அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு வந்து இன்னும் நமக்கு ரொம்ப எளிமையாக தெரியும். ஏன்னா அதில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, புத்தகத்துலேருந்து வினாக்கள் கொடுத்துருப்பாங்க, புதிய வினாக்களும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. புதிய வினாக்கள்லாம் எதுன்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அதெல்லாம் உங்களோட ஐடியாவோட பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கணக்கெல்லாம் பார்த்துருக்குறோம், இந்த கணக்கெல்லாம் நம்ம விடையளிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த இதுக்காக தான் இந்த வினாத்தாள்லாம் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி அதை ஒரு முறை பார்த்துருங்க.
அதுக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி என்னென்ன கேள்விலாம் கேட்டிருக்கிறாங்க, என்ன வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க, நமக்கு ஒரு வினாத்தாள் எடுத்தால் எத்தனை வினாக்கள் நம்ம பதிலளிக்க முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு விடுபட்டு இருந்ததுன்னு சொன்னால் இனி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 1-2 பார்த்துக்கலாம். இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்களாம் நல்ல மார்க் வாங்கணுன்ற நோக்கத்துக்காக தான் இந்த யூடியூப்பில் இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வினா தொகுப்பு கொடுத்துருந்தோம். 2 மதிப்பெண் வினாக்கள், 5 மதிப்பெண் வினாக்கள் தனியாக கொடுத்துருந்தோம், 1 மதிப்பெண் வினாக்கள் விடையோட கொடுத்துருந்தோம். அடுத்தது 4 மாதிரி வினாத்தாள், இந்த மாடல் கொஸ்டின் 4 போட்டிருந்தேன். இந்த மாதிரி தேர்வோடு சேர்த்து 5 வினாக்கள் கொடுத்துருக்குது, வரைக்கும் 5 வினாத்தாள்கள் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் 1 மதிப்பெண்களுக்கு 3 தேர்வு கொடுத்துருக்கோம். இத்தனையும் இந்த 8 நாளில் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 8 நாளில் நீங்கள் சரியான முறையில் எப்படி படிக்கணும்னு ஒரு ஸ்டடி சார்ட்டும் கொடுத்துருந்தேன். அதில் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களை சொந்தமாக நீங்கள் படிச்சிருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்முடைய நோக்கம் என்னென்னா, நாளை நடைபெறுகின்ற கணித தேர்வில் நீங்கள் சிறந்த மதிப்பெண்களை பெற்று வெளியே வர வேண்டும்ன்றது தான். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.